ரன்னிங்கு, சேசிங்கு, ஃபயரிங்குன்னு. அப்படி கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்துருந்தா தானே, கல்யாணம் பண்ணியிருந்தா தான் விதி அதுவானாலும் அதை வெல்ல எவனாலும் இயலாது. அப்படிங்கிறனால அப்படி போய் இந்த அம்மாட்ட நான் மாட்டினேன். அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஓகே, நீங்கள் இன்னைக்கு ஓகே சொன்னா கூட நான் பொண்ணு அமுச்சு வச்சிடுறேன் அப்படிதான் சொன்னாரு. நல்லா பையனாரு, நோய் நொடி இல்லாமல் நல்லா இரு, சந்தோஷமா இரு. இல்லை கொஞ்சம் நீட்டமாக இருந்தா இந்த கட் பண்ணி ஒரு நீட்டமாக கட் பண்ணிடுறேன். இதெல்லாம் நல்லாவே இருக்காது. தொங்குதா எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்னன்னாக்கா எங்களுடைய வெட்டிங் டே வீடியோ தான். இந்த வெட்டிங் டேக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறதான் வீடியோவாக எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அரேஞ்சு மேரேஜ் தாங்க. அது வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஒரு குட்டியான கதை தான், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கதை தான். இப்பெல்லாம் வந்து ரீல்ஸ் வந்து பெண் பார்க்க வர மாதிரி பொண்ணு வந்து நிற்கிற மாதிரிலாம் ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களே கேளுங்களேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து எப்படி பெண் பார்க்க வந்தார் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்களேன். பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கிறாரு. இந்த படத்தில் சொல்லுவானே, ஏதோ ஒரு படத்தை தில்லாலங்கிறியே என்னமா ரன்னிங்கு, சேசிங்கு, ஃபயரிங்குன்னு. அப்படி கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்துருந்தா தானே, கல்யாணம் பண்ணியிருந்தா தானே அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன இன்ட்ரெஸ்ட்டு அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த அம்மனி பொண்ணு பார்க்க போகும்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பாம்பு குறுக்கில் போகுது, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னான். பாம்புன்னா குறுக்கில் தான் போடும், வாடா அப்படின்னு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார். கொஞ்சம் தூரம் ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போனோன்னே காரில் அம்பாசிடர் தான் இப்போ காரு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் சித்தப்பா ஓட்டுக்கிறாரு, முன்னாடி ஒரு வீல் ஓடிட்டு இருக்குது. என்ன சித்தப்பா ஒரு வயல் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு போட்டா, ஆமாம்ல அப்படின்னா டம்முன்னுச்சு. எங்கள் வண்டி முன்னாடி வீல் பிடிக்கிட்டு ஓடிக்குது. எப்படி நான் முன்னாடி உட்காந்து மூஞ்சல இதெல்லாம் இடித்து இப்படி உக்காந்துட்டு இருக்கிறேன். சரி இப்படி ஆகி வச்சுப்பா, வீட்டுக்கு போகலாமாண்ணே. வண்டியில் தான் வீல் கட்டாகி ஓடத்தானே, வாடா அப்படின்னு வாடகை வண்டி எடுத்து கூட்டிகிட்டு போய் என்ன அந்த அம்மாட்ட மாட்டிட்டாங்க. அந்த வாடகை வண்டி எடுத்தது இங்கேருந்து மேட்ரு போகிறதுக்குள்ளே டீசல் தீர்ந்து போச்சு நின்று. அது ஒரு ஆளை பிடிச்சி கூட்டு அந்த டீசல் ஊற்றி அந்த வண்டியை பம்ப் அடித்து அதை எடுத்துக்கிட்டு அந்த காரை ஐயோ ரன்னிங்கு, சேசிங்கு, ஃபயரிங்கோட மோசமாக போச்சு. அப்படி போய் யாரை விட்டுச்சு ஒன்றும் விதி அதுவானாலும் அதை வெல்ல எவனாலும் இயலாது. அப்படிங்கிறனால அப்படி போய் இந்த அம்மாட்ட நான் மாட்டினேன். பெருசா மாறிட்டீங்க அப்படியே. நீங்க வந்து அப்படியே இயற்கையே வேண்டாம்னு சொல்லிருக்குது, அதை மீறி நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க, அப்படிதானுங்க? இல்ல அப்படிதான். நீ சொன்ன பேச்சு கேட்காதா, அவ சொல்ற பேச்சு தான்டா நீ கேட்கணும், அதனால வேணாண்டான்னு அது சொல்லி இருக்குது. நான் தான் கேட்கல, நானா கேட்டேன், எங்க அப்பன் தான் கேட்கல. சரி, எப்படி அவரை கல்யாணம் பண்றீங்கன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதான் சொல்லுங்க. உங்க அப்பா சொன்னது. எங்க அப்பாவா, எனக்கு வந்து நிறைய மாப்பிள்ளை வந்து பார்க்க வருவாங்க. அப்ப எல்லாம் நடந்தது சொல்றேன். ஆனா ஒரு மாப்பிள்ளை கூட அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது, பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பார்த்து அவர் வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்குது, இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சிக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு நாங்க சொல்லிடணும், அவ்வளவுதான். அப்படிதான் பண்ணுவாங்க. அதே போலதான் இவரையும் வந்து எங்க பெரியப்பார் சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அண்ணா எங்க அப்பா வந்து உடனே வந்து இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன பண்றாரு, எதுவுமே எங்க அப்பா கேட்கல. எங்க அண்ணா வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு, எனக்கு வந்து எங்களுக்கு ஓகே, நீங்க இன்னைக்கு ஓகே சொன்னா கூட நான் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிடுறேன் அப்படிதான் சொன்னாரு எங்க அப்பா. அந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு அப்பெல்லாம் மரியாதை கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை அழகா இருக்குது, நல்லா இருக்கு, நம்ம குடும்பமும் பரவாயில்ல கண்ணு, கட்டிக்கோ அப்படின்னா பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ, என்னையாம்மா கட்டிக்க சொல்ற அப்படிதான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க கேட்குறாங்க. ஆனா அப்பெல்லாம் எங்க அப்பா எவ்வளவு தைரியமா நம்ம சொல்ல பேச்சு நம்ம பொண்ணு கேட்பா அப்படிங்கிற மனசுல ஒரு தைரியம் இருந்ததுனால தானே இப்போ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னா கூட நான் பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க, அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா அப்ப நான் ஒல்லியா இருப்பேன், இவர் கொஞ்சம் குண்டா இருப்பாரு. இந்த குண்டு மாப்பிள்ளை எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு எங்க பாட்டிகிட்ட போய் சொல்லிட்டு அழுதேன், வேண்டவே வேண்டான்னு. ஆனா எங்க அப்பா வந்து குண்டோ ஒல்லியோ நான் பார்த்ததான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு.
அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஈக்குவல் ஆகிட்டேன் நான் சைஸில். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால இப்போ என்ன சொல்றேன்னா, மேக்சிமம் பொண்ணுங்க வந்து அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து காலத்துக்கும் வந்து நிலைச்சு நிற்க முடியும். அது இல்லாமல் அழகா இருக்கிறீங்க, நாளைக்கு ஏதோ ஒன்று கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ கை கால் ஒடிஞ்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம? அதனால அழகை மெயினாக பார்க்கவே பார்க்காதீங்க. அவங்க குணத்தையும் அவங்களுடைய குடும்பத்தையும் பாருங்க. மெயினாக வந்து குணமும் குடும்பமும் தான் நமக்கு வந்து காலத்துக்கும் பேர் சொல்லும், காலத்துக்கு நம்ம கூட இருக்கும். அதனால அந்த மாதிரி வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன தடங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. எத்தனை தடங்கள் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்களா? நான் தான் இவருக்குன்னு அன்னைக்கே எழுதி வச்சிருக்கேன் ஆண்டவன். அதனால தான் எல்லா தடையும் தாண்டி வந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படிதானுங்க? எப்பயும் தலையாட்டி பழங்காயிடுச்சா, அதுக்கும் இதுக்கும் தலையாட்டிடணும். அதனால இந்த மாதிரி எங்களோட கல்யாணத்துல ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, நிறைய இருக்குது, சொல்ல சிரிப்பு தாங்க முடியாது. வேணாம், இந்த அளவுக்கு இன்னைக்கு சிரிச்சா போதுங்கிற கண்டிஷன்ல விட்டுட்டோம். ஆமா, அவருடைய கஷ்டம்லாம் நிறைய இருக்குது, சொல்லுவாரு. நீ வர ஒவ்வொரு வீடியோல சொல்றேன் நான். சரிங்களா? ஓகே. காலையிலேயே நேரமாக எழுந்தாச்சுங்க. எழுந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் போகலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து காலைல சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம சாமி ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். ஆனால் விகாஸ் தம்பி அந்நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தம்பி நேரமாகவே எழுந்திரிச்சிக்கிட்டான். இருங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருங்க, அதுக்குள்ளார கிளம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் நின்னான். எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட சூப்பரா இருக்கும்டா தம்பி. கங்க்ராச்சுலேஷன் சார். எப்படி சார் ரசமாக இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுது. இப்படி இப்படி வாயை முடிச்சுருந்துட்டுமாங்க இருந்துக்கலாம். அது கற்றுக்கிறேன். நல்லா பையனாரு, நோய் நொடி இல்லாம நல்லா இரு, சந்தோஷமா இரு. அண்ணன் எப்படி இத்தனை வருஷம் என்கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறாரோ அது நீயும் ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? அப்புறமா நாம போய் பெரியகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். நல்லா இந்த ஆயிலோட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இரு. அதான் நானும் சொல்றேன். உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க நாங்கள் காலைல நேரமாக எழுந்து எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஐயா வீட்டுக்கு தான் போனோம். போயிட்டு இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். காலைல ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இங்கேயே மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் நல்லா பொழுது விடிஞ்சு போச்சு. எப்போவுமே வியாழக்கிழமை அப்படின்னாக்கா நல்லா கூட்டமாக இருக்குங்க ஐயா வீட்டில். அதனால் இந்த ட்ரிப்பும் நல்லா கூட்டம். அங்கே வந்து இந்த மாயிலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி சொருகி அதை வந்து அதில் பூ சொருகி அதை மாட்டி விடுறதுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு தம்பி உட்காந்து செஞ்சுட்டு இருந்தா. அப்படி அப்புறம் நாம் சும்மா இருப்போமா, ஒன்று பார்த்தா அதை நாமளும் செய்யணும் இல்லைங்களா. எப்போவுமே எனக்கு வந்து கண்ணு பார்த்தா கை செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அதை உடனே அங்கே போய் உட்காந்து அந்த தம்பி செய்கிற மாதிரியே நானும் பார்த்து அதை செஞ்சு கற்றுக்கிட்டேன். எங்களோட கல்யாணம் வந்து அரேஞ்சு மேரேஜ் தாங்க. பெண் பார்த்து எல்லா சாங்கியம் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நடந்து தான் எங்களுக்கு கல்யாணம் ஆணுச்சு. ஆனால் எனக்கு வந்து மேச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாத ஒரு ஊருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எங்களுக்கு வந்து 96 தாங்க கல்யாணம் ஆணுச்சு. இந்த வருஷத்தோட 29 வருஷம் முடிஞ்சிருக்குது. ஒரு 4 வருஷம் எனக்கு குழந்தைங்க இல்லைங்க. அதில் ரொம்ப சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் 2000 தான் வந்து எனக்கு வருஷா பொண்ணு பிறந்தா.
அதுக்கப்புறம் தாங்க குடும்ப வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு 5 வருஷம் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் தனி குடித்தனம் போனோம். வர்ஷா பிறந்த பிறகு தான் போனோம். அதுக்கப்புறம் தான் வந்து சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து வைக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் சேர்த்தணும், படிப்புக்கு தேவை அப்படிங்கிற தேவைகள் நிறையா ஆணுச்சு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதே நான் தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. வாழ்க்கையில் நம்ம நினச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒருத்தர் மட்டும் நினச்சா போதாது, அதே மாதிரி ஒய்ஃப் ஒருத்தர் மட்டும் நினச்சா போதாதுங்க. 2 பேருமே அது ஈக்குவலாக நம்ம நினைக்கணும். அந்த விதத்தில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து தட்ட மாட்டார். அதை வந்து உடனே செஞ்சு கொடுப்பாரு. இந்த பிஸ்னஸ் செய்யலாம், இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நிறையா சொல்லுவேன். சரி ட்ரை பண்ணலாம், பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அதை பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அவர் வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுனால மட்டும்தான் என்னால் எல்லாமே சாதிக்க முடிஞ்சிச்சு. என்னால் உண்மையை சொல்லணுன்னாக்கா இன்னமுமே நான் நினச்ச இடத்துக்கு நான் இன்னும் போகலை, நான் போய்கிட்டே இருக்கேன். ஆனால் நிச்சயமாக நான் என்ன நினச்சினோ அதை நடத்தி காட்டுவேன். அதை செஞ்சதுக்கப்புறம் நான் நிச்சயமாக அதை உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்ன நினச்சேன், எந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினச்சேன் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் நான். எல்லாரும் சொல்லுவாங்க ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இது தப்பாக ரைட்டான்னு தெரில, ஆனால் நான் அது மாதிரி தான் நினச்சிக்குவேன். என்ன அப்படின்னாக்கா, ஆசைப்பட்டால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், அப்போ தான் அதை வாங்கணும், அது செய்யணும் அப்படிங்கிற ஆசை வரும், அப்போ தான் அதை நம்ம செய்வோம் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். இது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். அதனால் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணுன்னா அதுக்கான முயற்சி நம்ம செய்யணும் இல்லைங்களா, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பேசிக்கிட்டே நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னாக்கா, சேலத்தில் வந்து புதுசாக ஒரு பழமுதிர் சோலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டீல் பிளான் ரோட் இருக்கு இல்லைங்களா, ரோடு அங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் புகழ் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நாங்கள் குடியிருந்தோம். என் பொண்ணுங்க 2 பேரும் செந்தில் ஸ்கூலில் படிக்கும் போது அங்கே அந்த புகழ் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி புதுசாக கடை திறந்துருக்காங்க, அப்படியே நம்ம மேச்சேரி போகும்போது இந்த கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பழமுதிர் சோலைக்கு போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் பழங்கள் வாங்கினோம், அப்புறம் காய்கறிகள்லாம் வாங்கினோம். எல்லாமே வாங்கிட்டு அங்கே இருக்கிற கடையை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோங்க. அங்கே வந்து நம்ம சேலத்தில் வந்து சாரதா காலேஜ் ரோட்டில் இருக்கு இல்லைங்களா ஒரு பழமுதிர் சோலை, அங்கே எப்படி பெரிய கடையாக இருக்கோ அதே போல் இதுவும் நல்லா பெரிய கடையாகவே இருந்துச்சுங்க. எல்லா பொருட்களுமே இங்கே இருந்துச்சு. காய்கறி மட்டும் இல்லை, மளிகை சாமானங்கள்லேருந்து பிளாஸ்டிக் சாமானங்கள்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே எப்படி வந்து நம்ம மேய்ச்சலில் கிடைக்காத பொருட்கள் எல்லாம் அங்கே கிடைக்குதோ அதே போலவே இங்கேயும் வந்து நமக்கு இங்கே நம்ம ஊரில் கிடைக்காத பொருள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. மளிகை சாமான ஐட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. என்ன இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் கிடைக்காது நம்ம ஊரில், அங்கே கிடைக்கும், அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வருவேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்படியே நான் உள்ளார நடந்து போயிட்டே இருந்தேங்க. உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அங்கே வந்து இந்த தொட்டாங்குச்சி என் கண்ணை பறிச்சிச்சு. அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. அது நல்லா மோல்டு பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது அந்த உண்டியிலுமே அதில் பண்ணியிருந்தாங்க, தொட்டாங்குச்சியில் உண்டியல். அதுக்கப்புறம் தொட்டாங்குச்சி கப்பாக பண்ணி வச்சுருந்தாங்க. அடியில் ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஒரு கப்பு. நம்ம இது வாங்கிட்டு வந்தோமா சாமிக்கு பிரசாதம்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வைக்கலாம். இல்லாட்டினா சந்தனம் குங்குமம் இது மாதிரி ஏதாவது வைக்கலாம். நிறையா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த தொட்டாங்குச்சி. இந்த வாங்கிட்டு வந்தாக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கலை. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினா திட்டுவார், நிறையா வாங்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்துறேன்னு சொல்லி திட்டுவாருன்ட்டு வாங்கலை. ஆனால் அது நான் கட்டாயம் வாங்குவேன். அவர் இல்லாத டைமில் நான் போகிறேன் இல்லைங்களா, அப்போயாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அங்கே பார்த்ததில் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இல்லைங்க அவ்வளோதான். இன்னைக்கு சாயந்தரமாக இப்போ வெளியில் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்து நல்ல தூக்கம் வந்துருச்சு. வந்தோடனே நல்லா படுத்து தூங்கியாச்சு. லஞ்சு எதுவுமே செய்யலை. ஏன்னா வந்து அங்கே ஐயா வீட்லேயே சாப்பிட்டு வந்தோங்களா, அதுவே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால லஞ்சு எதுவும் வேணாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரமாக வெளியில் விகாஸ் தம்பியும் கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பியிருக்கோம்.
வாங்க என்ன வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வேறு ஸ்பெஷலாக இன்னைக்கு வாங்கி தரேன்னு இருக்காரு. என்ன வாங்கி தர போகிறாரா போய் பார்க்கலாம். லைட்டு போடுறானே. அப்படியே போகும்போது எங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். மாமனாருக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கார். அவர் ரூமில் இருக்கார். அதனால தான் நான் அவரை வந்து வீடியோ எடுக்கல. மாமியார் வெளியில் இருந்ததுனால அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலம் கிளம்பணும். நேராக ஏவிஆருக்கு தாங்க கூட்டிகிட்டு போனார். அடாடா, ஏவிஆரில் போய் ஏதோ தங்கம் தான் வாங்கி தர போகிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மாவோட தோடு ஒன்று பழைய தோடு வச்சுருக்காங்க. அது வந்து 7 கல்லு தோடு. அது வந்து காதில் போட்டால் மொட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போடாமலே வச்சுருந்தேன். அந்த தோட்டுக்கு வந்து மேட்சிங்காக ஜிமிக்கி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். இதுதான் அந்த தோடு, அந்த நாங்கள் வாங்கின ஜிமிக்கி இதுதான். இது வந்து 2 செட்டு வந்து மேட்சிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் தான் இந்த கேஸ்கெட்டுங்க. இந்த ஹோட்டல் வந்து நம்ம சென்னை சில்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே இருக்குதுங்க இந்த ஹோட்டல் வந்து. இங்கே வந்து சைனீஸ் ஐட்டம் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அங்கே வந்து தாய் சில்லி பன்னீர் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்காகவே எங்கள் வீட்டுக்காரு அடிக்கடி அங்கே கூட்டிகிட்டு போவார். அதனால தான் சரின்னு இன்னைக்கு கூப்பிட்டு போய்க்கிறாரு. போயிட்டு அங்கே என்னென்ன ஆர்டர் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு என்னமோ இங்கே வந்து சாப்பிட்டாக்க வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கிறது இல்லைங்க. அந்த இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இந்த பூரி இது மாதிரி ஐட்டங்க நம்ம அமோகத்தில் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றது எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறது இல்லைங்க. ஏன்னாக்கா ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் கொடுப்பாங்க. அது மெயின் ஐட்டம் வரத்துக்குள்ளே அந்த ஸ்டார்டரை சாப்பிட்டு முடிச்சிருவோம் நாங்கள். அடுத்தது மெயின் ஐட்டம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நூடுல்ஸ் இருக்கும், ரைஸ் இருக்கும். அதை தவிர மற்ற வேறு எந்த ஐட்டமும் இருக்காது. அந்த நூடுல்ஸும் எனக்கு பிடிக்காது, அந்த ரைஸும் வயிறு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஆனால் அவருக்கும் எங்கள் பையனுக்கும் என்னவோ தெரியல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த நூடுல்ஸ் வாங்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் ரைஸ் வாங்கிக்குவாங்க. என்னடா பண்ணுறது, இங்கே அவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுக்காகவே போய் சாப்பிட்டு வந்தேன் நான். ஸ்டெயிலாக வயல் வச்சுருங்க. அது தாய் சில்லி பன்னீர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்காகவே இன்னைக்கு வந்திருக்கிறோம் இங்கே சாப்பிட்றதுக்கு. என்ன நூடுல்ஸ் அது? நூடுல்ஸ் நல்லா இருக்குது. இந்த நூடுல்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பேர் இருக்கிறத தொடுவோம், தொட்டுட்டு இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பக்கத்து டேபிள் என்ன சாப்பிட்றாங்களோ அதான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்து டேபிளில் என்ன சாப்பிட்டுட்ருக்காங்க, என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பில்லு வந்துச்சுங்க, காசை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். நாங்கள் 2 பொண்ணுங்களுமே இல்லாமல் இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் அயனாரோட சேர்த்து 4 பேர் தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க கூட. ஆனால் இந்த ட்ரிப்பு 2 பேருமே இல்லை, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோதாங்க, எங்களுடைய 29வது வெட்டிங் டே வந்து இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.